ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்க சோனியா சார்ல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேமஸான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோட முடிவுல உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்ககிட்ட டைரக்டா வந்து சேரும். வாங்க சமைக்கலாம். 1/2 கிலோ சிக்கன், ஒரு பெரிய வெங்காயம் இப்படி நீளமாக நறுக்கியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சோம்பு, 6லேருந்து 7 காஞ்ச மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், 4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருங்க. பேன் சூடானோடனே நான் அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். அந்த எண்ணெய் சூடானோடனே நான் 1 டீஸ்பூன் சோம்பு இப்படி தட்டி சேர்த்துக்கிறேன். அதை இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லா இறங்கும். அது சேர்த்த பிறகு 6 காஞ்ச மிளகா ட்ரை ரெட் சில்லிஸ் நான் இப்படி உடச்சி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி நான் இதில் இப்போ சேர்த்துருக்கேன். இதெல்லாமே சேர்த்து அதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இப்படி வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதை நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடணும். அது நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் நான் இப்போ சேர்க்குறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்து இதை நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை நான் இதில் இப்போ சேர்க்குறேன். சிக்கனை சேர்த்து அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ நான் இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே வேக விடுறேன். பாருங்கள், அதுலேருந்தே தண்ணி வெளியே வந்திருக்கு. அந்த எண்ணெய்லாம் அப்படி பிரிஞ்சு வரும்போது நான் இப்போ அதில் முக்கியமான பொருள் மிளகுத்தூள் சேர்க்குறேன். 4 டீஸ்பூன் மிளகுத்தூள் நான் சேர்க்குறேன். நம்ம காரத்துக்கு மிளகுத்தூளும் காஞ்ச மிளகாவும் தான் எடுத்திருக்கோம். ஸோ 4 டீஸ்பூன் இதில் சேர்க்குறேன் மிளகுத்தூள். இது சரியாக இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி விடணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். அடுத்து கடைசியாக நான் கருவேப்பிலை இலை சேர்க்குறேன். சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடணும். அவ்வளோதான். இப்போ இது தயாராக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு சர்விங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவ்வளோதான், சுலபமாக செய்யக்கூடிய சிக்கன் மிளகு வறுவல் தயாராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.